உள்ள விடுக்கா வேண்டாக்கா. அட பவ்யா, அக்கா நல்லா இருக்கியா? இருக்கேன். வாங்க மாமா. பவ்யா சில்லறை இருக்கா? இருந்தா கூட நீ உள்ள போக்கா. நான் கொடுக்குறேன் மாமா, நீங்க போங்க. வேணாமா, வந்தது வராதம்மா, அனாவசியமா உனக்கு எதுக்குமா தண்ட செலவு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா, நீங்க போங்க. பவ்யா வாமா, நல்லா இருக்கியா? நினைச்சிட்டியே, வரேன்னு ஒரு கடிதாசி கூட போடலையே. ஜெயா, பிரியாவையும் ராஜாவையும் எங்க காணல? ராஜா ஸ்கூலுக்கு போயிருக்கா, பிரியா காலேஜ் போயிருக்கா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? ஓ, சாப்பிட டைம் ஆச்சே. சரி, காப்பி இருந்தா கொஞ்சம் கூட குடிச்சிட்டே குளிக்க போறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரி. பவ்யா, எனக்கு உன்னை பத்தியே கவலையா இருக்குமா? ஜெயா, அவர் குளிக்க போயிருக்காரு, சுடுதண்ணி எடுத்து வைக்கிறியா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா வாமா, வாமா, நான் காபி போட்டு வரேன். ஜெயா, மாப்பிளைக்கு சோப்பு டவல் எல்லாம் எடுத்து வைமா. நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேமா. ஜெயா, மறந்து போயிட்டேன். சேமியாவும் ரவையும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இருக்கிற வேலை கவனி. மாமா காஃபி. என்னம்மா ஜெயா, நீ கம்ப்யூட்டர் ஸ்பீட்ல இருக்கிறியே. என்ன ஏன்பா, எங்களுக்கு 4 சைக்கிள் வேணுமே. 4 சைக்கிளா? நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க? ஆளுக்கு 2 இல்ல, 2 பேர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கூட்டு வாங்க. நீங்க சைக்கிளை கொடுங்க, நான் கூட்டிட்டு வரேன். சைக்கிள் எடுத்துட்டு ஓடிட்டா? யோ, அதுக்கு தான் இந்த லொல்ல கணக்கு நிப்பாட்டி வச்சு போறேன். இப்போ சொன்னீங்களே, இது கரெக்ட். இனிமே எனக்கு ஒரு பயம் இல்ல. இந்தாங்க, இந்த நோட்புக்ல ஒரு கையெழுத்து போட்டு சைக்கிள் எடுத்து போங்க. அதுக்கு தான் இவ இருக்கல்ல. அதுவும் சரிதான். அப்ப சைக்கிள் எடுத்து போங்க. ஏங்க, இது என்ன விலை போகும்? என்ன ஒரு 600 ரூபாய் போகும். 600 ரூபாய் போகுமா? ஏய், இங்கே இருக்கணும், எங்க போக கூடாது. ஜாக்கிரதை. என்னப்பா, உங்க ஆளு இன்னும் வரலையே? அதுதான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு சரியா சைக்கிள் ஓட்டவும் தெரியாது. என்னது, சரியா சைக்கிள் ஓட்ட தெரியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சைக்கிள் கொடுங்க, நான் போய் பார்த்து கூட்டு வந்துடுறேன். சரி சரி, எடுத்துக்கிறேன். ஓ, சீக்கிரம் கூட்டு வாயா. கவலையே படாதீங்க, ஆண்டவன் மேல பாரத்தை போடுங்க. எங்க இந்த பயல காணோம்? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் சைக்கிள்ல லைட் இல்ல? பகல்ல எதுக்கு சார் லைட்டு? இந்த சட்ட திட்டம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. சைக்கிள்ல லைட் வேணுமா வேணாமா? ராத்திரில தான் சார் லைட் வேணும். ஓஹோ, எதுக்கு பேசுறியா? ஓரம் கட்டு. அர்ஜென்டா வேலைக்கு போகணும் சார். வேலைக்கு போகணும்ல? ஆமா சார். எவ்வளவு ரூபா வச்சிருக்க? 5 ரூபாய் இருக்கு சார். எடு எடு எடு, சீக்கிரம் அடியா, அடுத்த முடிச்சு வந்துடுறேன். ஓடு. சாகுறேன். என்ன அது, போனவங்கள இன்னும் காணுமே? அப்படின்னா ஏமாத்தி போயிட்டாங்களா? ஐயோ, உடனே போலீஸ பாக்கணுமே. நில்லுங்க சார். ஏன் சார் பயந்து ஓடுறீங்க? உங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வந்தேன் சார். என்ன கம்ப்ளைண்ட்? 2 படுவாய் பசங்க 4 சைக்கிள் கேட்டாங்க சார். 2 சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டாங்க சார். 3ஆவது சைக்கிள் நீ தள்ளிட்டு வந்தியா? இல்ல சார், கடைக்கு முதலாளியே நான் தான் சார். உங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வந்தேன் சார். அப்படியா? அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு சார். ரொம்ப நேரம் ஆச்சா? அது சைக்கிள் கொடு. எதுக்கு சார்? அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான். எடுத்து போங்க. ஒரே வெயிலா இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் வேற குடிக்கணும். ஒரு 50 ரூபா இருக்கா? இருக்கு சார், தர்றேன். கொடு, எடு சீக்கிரம். இப்ப டைம் என்ன? 4:20 சார். ஓ, 4:20யா? அந்த வாட்சை கழட்டு கழட்டு கழட்டு, சீக்கிரம் கழட்டியா. எதுக்கு சார்? அவங்களுக்கு டைம் பார்த்து பிடிக்கணும். அப்படியா? ஆமா. சரி சரி, இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்கள பிடிக்க விட மாட்டேன். நான் இங்கே இருக்கேன், எங்கே போல சார். அப்படி இரு சார், சீக்கிரம் வந்துடுங்க சார். வந்துடுறேன். ஏண்டி,
டவலை உள்ள வச்சிட்டியா? வச்சுட்டேன். இந்த பிரஷ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, இதையும் நைஸா உள்ளவை. ராத்திரி சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? சூட் பீட்டை கொடுத்து தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாரு உங்க அப்பா. அங்க என் ப்ரமோஷனுக்காக 2000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும், அதை கரெக்டா எண்ணி வாங்கி வை. நீங்க ஏன் வர வர இப்படி ஆயிட்டீங்க? கிடைக்கிற இடத்துல சுருட்டுறதுலயே குறியா இருக்கீங்களே. என் மாமனார் வீடு தானே. உங்க மாமனார் வீடுதான். இங்க நீங்க எதையும் கேக்குறதுல தப்பே இல்ல. ஆனா நீங்க ஊர்ல இருக்கும்போது என்ன ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? டாக்டர் பில்லு, பிரசவ செலவு, பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கிற செலவு, இதெல்லாம் அப்பா எப்படி சமாளிப்பாருன்னு நினைச்சு நினைச்சு நான் தூங்குறதே இல்ல. ஆனா நீங்க சுலபமா கேட்டுட்டீங்க. சூட்டு பிட்டு வேணும், மோதிரம் வேணும், லஞ்சம் கொடுக்க 2000 ரூபாய் பணம் வேணும்னு லிஸ்ட் கொடுக்குறீங்க. எங்க அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு சாதாரண சம்பளக்காரர். நம்ம கல்யாணத்துக்கு பேசினபடி எல்லாம் கரெக்டா கொடுத்தாரு. கொடுத்தோம் சாக்லேட் கேக்குற குழந்தை மாதிரி கேட்டு கேட்டு வாங்குறதை நீங்க விடவே இல்ல. ஏ பவ்யா, என் மாமனாரே என்ன கேட்டதில்ல. நான் ஊருக்கு புறப்படும் போது நீ என் மூட அவுட் பண்ணாத. நான் கேட்டதை வாங்கி வை. இங்க பேப்பர் வச்சிருந்தேன், எங்க போச்சு? அது நேத்து பேப்பர் எங்கயாவது போயிருக்கோம். அந்த பேப்பர் எதுக்கு உங்களுக்கு? எங்கேயாவது போயிருக்குமா? உங்க அப்பா வாங்கி கொடுக்கல, நான் காசு கொடுத்து வாங்கினது. அது எங்க இருந்தாலும் தேடி எடுத்துட்டு வா. இந்தாங்க. நான் வரேன். நமஸ்காரம் நமஸ்காரம். சுவாமி, என் குருநாதருக்கு என்ன கூட புரியாம போயிடுச்சே. முன்னெல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப பிரியமா பேசுவாரு, என் குடும்பத்தை பத்தி கேட்பாரு, சங்கீதத்தை பத்தி சொல்வாரு. இப்ப ஒண்ணுமே சொல்லியே. என்னாச்சு அவருக்கு? அதா இந்த சங்கீத வித்வானுடைய வாழ்க்கையில விதி நன்னா விளையாடிடுத்தப்பா. அவர் குடும்பம் ரொம்ப பெருசு. அவருக்கு எல்லாம் பொண்ணா பிறந்து கொடுத்து, அதுகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு கடனை வாங்கி அதை அடைக்க முடியாம படாத பாடுபட்டார். நிம்மதியே இல்லை. கடைசியில வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு வந்து நிம்மதி கிடைக்குமான்னு வேண்டிட்டு இருக்கார். அப்படியே சுவாமி? அவரை சாதாரணமா நினைக்காது. அவர் நாக்குல சாட்சாத் சரஸ்வதியே இருக்கா. அவர் சங்கீத கச்சேரினா தேர் கூட்டம், திருவிழா கூட்டம் கூடும். ஒரு ராகத்தை எடுத்து ஆலாபனம் பண்ணினா தியாகிர்வாளா, தீட்சிதரா, சியாமா சாஸ்திரிகளான்னு அசந்து போயிடுவா. அவர் கச்சேரினா நான் பெருமாளையே மறந்துட்டு போயிடுவேன். மரமாயமைந்ததம்மா பெண்ணினம், அதன் இலை மறைவில் கதைகள் உண்டு 1000. ஆலமரமாயமைந்ததம்மா பெண்ணினம், அதன் இலை மறைவில் கதைகள் உண்டு 1000. வாழ்வுக்கு பாலம் அவள்தானே மூலம், வாழ்வுக்கு பாலம் அவள்தானே மூலம். ஆதியும் அந்தமும் பெண்மையே, ஆலமரமாயமைந்ததம்மா பெண்ணினம், அதன் இலை மறைவில் கதைகள் உண்டு 1000.
தங்கையும் பெண்தானே தாரமாவதும் பெண்தானே தாயும் தங்கையும் பெண்தானே தாரமாவதும் பெண்தானே காஞ்சி காமாட்சி மாமதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மாமதுரை மீனாட்சி அவளும் பெண்தானே இவளும் பெண்தானே அவளும் பெண்தானே இவளும் பெண்தானே ஆலமரமாயமைந்ததம்மா பெண்ணினம் அதன் இலை மறைவில் கதைகள் உண்டு ஆயிரம் ஹீரோ வெயிட்டிங். என்னங்க சொல்லுங்க. நானு வந்து என் பேர் மதன்க. அப்பா அம்மா வச்ச பேர் நல்லாதான் இருக்கு. ஒருவேளை உங்க பேர் அப்படி இல்லாம கொத்தவரங்காய் முள்ளங்கி கேரட்னு இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்ல. நான் தூண்டில் போட்டேன், இந்த மீன் நைசா நழுவுதே. இந்த மீனை பிடிக்க முடியாதே. போன போட்டங்க. உங்க பேரையாவது சொல்லுங்களேன். என் பேரை சொல்றீங்களா? ஆமா. ஓ ஐ see. பேரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ் just like that. யூ மிஸ்டர், என்ன உடம்பு எப்படி இருக்கு? just like that அப்படி வரீங்களா? தப்புதான். அப்படி பேசினா என்னமோ ஒரு thrill. என்ன பண்றதுங்க, என் மனசு சொல்லுது உங்க பேரை கேளுன்னு. ஆனா என் மனசு சொல்லுது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட நீ ஊரை சொன்னாலும் பேரை சொல்லாதன்னு. சரி விடுங்க, பேரை தெரிஞ்சுக்காமலேயே பேசிட்டு இருப்போமே. ஆஹா, விட மாட்டீங்களே. எங்க வேலை செய்றீங்க? ஹெட் ஆபீஸ் அங்க இருக்கு, பிரான்ச் ஆபீஸ் இது. ஸ்டாப்பிங்ல ஜோக் அடிக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா உங்க ஹெட் ஆபீஸ்க்கு போங்க. மொபைல் ஆபீஸ் மோட்டார் பைக்ல. நீங்க சொன்னா போறேன். இப்போவாவது உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? பிரியா. பிரியா, பியூட்டிஃபுல் நேம். முதல்ல ஹெல்மெட் போடுங்க. பொறுப்புங்க. உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா பை பை சொல்லலாமா? இப்ப போறீங்களா இல்லையா? பை. இடிக்க பேசுறாரு. என்னங்க என்னவோ மாதிரி இருக்கீங்க? ஏன் புடவை வேற இல்லையே சோபா? கந்தல இல்லாம கட்டி கூடாதா? 2 தையல் போட்டா சரியா போகுது. வேண்டாம் சோபா, எல்லாமே காட்டிக்கணுமா? ரொம்ப பழசா இருக்கு. நாம என்ன புதுசா? நமக்கு வயசாயிடுச்சு. போற காலத்துல அலங்காரம் எல்லாம் வேணுமா? இனிமே நம்ம மத்த பொண்ணுங்க வாழ்க்கைக்கு வழி செய்யணும். அத பாருங்க. ஆனா இப்ப என் கவலையெல்லாம் பவ்யாவை பத்தி. அவளுக்கு முதல் பிரசவம். நல்லபடியா அவளை குழந்தையோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். என்னங்க ஜெயா சொல்றா, உங்க மாப்பிளைக்கு சூட்டும் ஒரு மோதிரமும் கையில 2000 ரொக்கமும் கொடுக்கணுமா? அவன் கேட்டுட்டான், என்ன செய்ய? கொடுக்காம முடியுமா? இல்லன்னா பவ்யாவோட மாமியார் அவளை ரொம்பவும் கொடுமைப்படுத்திடுவா இல்லையா சோபா? அது தெரியாம இல்லைங்க. இந்த நாட்டுல பொண்ணா பிறந்தாலே இப்படி எல்லாம் புண்பட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற அலட்சியம் தான் காரணம் சோபா. ஜனங்களுக்கு இப்ப ஆசை வரம்பு மீறி போயிடுச்சு. மாமியாரும் ஒரு வீட்டு மருமகங்கிறத மறந்து போயிடுறான். போகட்டும் விடு, நம்ம கஷ்டம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு. பொண்ணுங்களை பெத்துட்டாலே நாம தியாகத்துக்கு தயாரா தான் இருக்கணும் சோபா. அம்மா, அப்பா, பவ்யாவே இப்ப உடனே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணணும். நீ போய் அவளை பாத்துக்க, நான் போய் டாக்ஸி எடுத்துட்டு வந்துடுறேன். ஜிப்பா கொடுமா. கடவுளே, நல்லபடியா பிரசவம் ஆகும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியா போயிடும். அப்பா, எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுப்பா.
அது நல்ல வாட்சி இல்லப்பா. இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு இப்ப என்கிட்ட காசு இல்லப்பா. முதல்ல நர்சிங் ஹோம் போலாம், அப்புறம் பார்க்கலாம். வா போலாம். என்னங்க, உங்க பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்க கூடாதா? இன்னைக்காவது ஊருக்கு போக வேண்டாமா? ஆட்டோ வெளியில காத்துட்டு இருக்குங்க. நீயே எடுத்து வையேன். ஏன் பவ்யா, எனக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியவே இல்லை. என்ன விஷயம்? ஏன் மாமனாரு சூட் பிட் கொடுத்தாரு, அதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் உன் மாமனாரா கொடுப்பாரு? போதும் போதும், எனக்காக எங்க அப்பா நிறைய செலவு செஞ்சுட்டாரு. முதல்ல நீங்க என்ன டாக்டர்கிட்ட கழிச்சிட்டு போயிருந்தா இந்த ஆபரேஷனே ஆயிருக்காதுல்ல. ஆனா நீங்க அப்பா செலவுலயே அடுக்குமாடி கட்டியும் அவர் ஒரு வார்த்தை பேசலையே. இவ்வளவு செஞ்சு பணம் கேக்குறீங்களே தைய கூலிக்கு, அசிங்கம்ல? அதிகமா பேசாத. அவன் காப்பி செலவுக்கு மாமனார் கிட்ட கை நீட்டான். ஆஃப்டர் ஆல் ஒரு பிட்டு துணிக்கு தைய கூலி தானே கேட்டான். இது ஒரு தப்பா? இதுக்கு நம்ம கடிக்கிற? பவ்யா, குழந்தை அழறான், போய் பாரு. இந்தங்க மாமா, வச்சுக்கோங்க. இந்த பணம் யாருக்கு? உங்களுக்கு தான். ஆட்டோ சார்ஜ், ஸ்டிச்சிங் சார்ஜ். டைம் ஆயிடுச்சு. மீட்டருக்கு மேல அவன் கேட்டா நான் யாரை கேக்குறது? ஜெயா, நாம தான் அவருக்கு எடுக்கிறோம். நீ ஏன் காசு கொடுக்குற? போடி. இதுல என்ன இருக்கு? நீ உன் உடம்ப கவனிச்சுக்க.